44 நாளில் நம்ம 2 லட்சத்துக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி டே 12. இன்றைக்கி சாட்டர்டேவாக இருந்தாலுமே சேல்ஸில் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா புயல் காரணமாக இன்றைக்கி ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. காலையில் என்ன தான் தூரல் போட்டிருந்தாலுமே நாங்கள் சேல்ஸுக்கு போனோம். ரொம்ப நேரம் சேல்ஸ் பண்ணதில் 800 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாட போனேன். விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு எப்படா இந்த மழை நிற்கும்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் மழை கடைசி வரைக்கும் நிற்கிற மாதிரி தெரியல. மழை செம்மத்தையாக பெஞ்சுது. அந்த மழையிலையும் ஒருத்தவங்க கிழங்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்றதுலாம் ஒரு விஷயமே இல்லைன்னு தோணுச்சு. உண்மையான சேலஞ்சை இவங்க தான் ஃபேஸ் பண்றாங்க. பட் இவங்களுக்கு ப்ராஃபிட்டும் ரொம்ப கம்மி தான். இந்த மழையில குண்டான எடுத்துட்டு வந்து கிழங்கு சேல்ஸ் பண்ணும்போது மழை தண்ணியும் அதில் படும். அந்த வெயிட்டுமே கெயின் ஆகும். அதெல்லாம் கண்டுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க கிட்ட நாங்களும் கிழங்கு வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் மழை விடுற மாதிரி தெரியல, இருட்டாயிடுச்சு. அண்ட் சேல்ஸ்க்குமே போகல. அண்ட் இன்னைக்கு நாங்கள் வெறும் 800 ருபீஸ்க்கு தான் சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் 12 டேஸ்ல 14,870 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் 34 டேஸ் தான் இருக்கு. இல்லை நம்ம ரொம்ப அதிகமாக சேல்ஸ் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 6000 ரூபாய்க்கு விற்றா தான் எங்களால் சேலஞ்சில் வின் பண்ண முடியும். நாள் போக போக சேலஞ்ச் ரொம்ப கஷ்டமாயிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரௌனி அண்ட் பர்த்டே கேக்ஸ்லாம் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி நாங்கள் சேனலில் வின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம பிஸ்னஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ எம் ES Dev.